வெல்கம் டு விஜய் சேனல். என்ன ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நல்லா இருக்கீங்களா? இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மெழுகு சிலை வந்து எப்படி பண்ணுறதுன்னு போட்டிருப்போம். அது வந்து மாவை யூஸ் பண்ணி எப்படி செய்கிறதுன்னு தான் போட்டிருந்தோம். நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா களிமண்ணை யூஸ் பண்ணி பண்ணுங்கள், சூப்பராக மெழுகு சிலை வரும் அப்படின்னு சொல்லி நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ இன்றைக்கான வீடியோவில் என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா களிமண்ணை யூஸ் பண்ணி ஒரு சூப்பரான மெழுகு சிலை வந்து எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இதோட ரிசல்ட் வந்து சூப்பராகவே வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த களிமண்ணை யூஸ் பண்ணி மெழுகு சிலை வந்து எப்படி பண்ணலான்னு வீடியோக்குள்ளே பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா மாவை யூஸ் பண்ணி ஒரு சூப்பரான மெழுகு சிலை வந்து எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ போட்டிருப்போம். அது போக வந்து நிறையா ஸ்டாச்சு பண்ணுறது எப்படின்னு நம்ம இதுக்கு முன்னாடி வீடியோஸ்லாம் போட்டிருப்போம். அந்த வீடியோஸோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன், கண்டிப்பாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதுவும் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து களிமண் எடுக்கிறதுக்கு வந்து கம்மா சைடு வந்து வந்திருக்கோம். இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா களிமண் வந்து அதிகமாகவே கிடைக்கும். ஸோ அதனால் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் போல் களிமண் தேவை. ஸோ அதனால் வந்து இங்கே வந்து வந்திருக்கோம். இப்போ வந்து பிளேஸை வந்து ரீச் பண்ணியாச்சு. பார்த்திங்கன்னா தெரியும், லைட்டாக ஈரப்பதம் இருக்குது பார்த்திங்களா. இங்கே தான் வந்து நம்ம வந்து களிமண்ணை வந்து கலெக்ட் பண்ண போகிறோம். இங்கே மிதித்தோம் அப்படின்னா கால் வந்து உள்ளக்கு போயிடும், அந்த லெவலுக்கு இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், லைட்டாக எடுத்தனையுமே பாருங்கள், கருப்பு கலர் மண் இருக்குது பார்த்திங்களா. அதுதான் வந்து கரிசல் மண் அந்த மாதிரி சொல்லுவாங்க. இதில் செடி வச்சோம் அப்படின்னா சூப்பராக வளரும். இதுதான் நம்மளுக்கு தேவை. ஸோ அதனால் வந்து நான் கொஞ்சம் பையில் வந்து கொஞ்சம் போல் வந்து இந்த மாதிரி வந்து கலெக்ட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இந்த மாதிரி எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக கலெக்ட் பண்ணிக்கிறேன். இது வந்து கொஞ்சம் புது அனுபவமாக இருந்துச்சு இந்த இடத்துக்கு வந்து இந்த மாதிரி மணல் வந்து எடுக்க. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து இதை எடுத்துகிட்டு நம்ம வந்து வீட்டுக்கு போய்க்கலாம். வீட்டில் போயிட்டு வந்து மெழுகு சிலை வந்து இதை வச்சு யூஸ் பண்ணி செஞ்சு பார்க்கலாம் எந்த லெவலுக்கு வருது அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் வந்து பைக்கில் ஏதாவது வெளியே போகிறீங்க அப்படின்னா ஹெல்மெட் வந்து கண்டிப்பாக போட்டுக்கோங்க. அது போக வந்து பார்த்திங்கன்னா மாஸ்க் வந்து இந்த டயத்தில் வந்து அவசியம் வந்து போட்டுகிட்டே எங்கேனாலும் போங்க. சரி, ஓகே, வீட்டுக்கு போயிட்டு நம்ம வந்து மெழுகு சிலை செய்யலாம். இப்போ வீட்டுக்கு கிளம்பிடலாம். பாய் பாய். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம மெழுகு சிலை செய்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன தேவைன்னு சொல்லிடுறேன். மெழுகு தான் முக்கியமாக தேவை. ஸோ அதனால் வந்து ஒரு 2 மெழுகு ஒருத்தி எடுத்துக்கிறேன். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா களிமண்ணை வந்து வச்சு வைக்கிறதுக்காக சின்ன அந்த மாதிரி பாத்திரங்கள் வந்து எடுத்துக்கோங்க. இதில் தான் களிமண்ணை வச்சுட்டு நம்ம வந்து மேலே சிலையை வந்து வைப்போம். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து முக்கியமாக வந்து தேவை வந்து சிலைகள். நீங்கள் வந்து எதை வந்து மோல்டு வந்து பண்ணணுமோ அதுக்கேற்ற மாதிரி சிலைகளை வந்து எதுனாலும் எடுத்துக்கலாம். அதை வந்து வச்சு நம்ம வந்து பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக வந்து சிலைகளை வந்து நான் எடுத்துகிறேன். வீட்டில் இந்த சிலைகள்லாம் இருந்துச்சு. அதுக்கடுத்து நம்ம வந்து இதில் வந்து களிமண்ணை வந்து ஃபில் பண்ண போகிறோம். ஸோ அதனால் வந்து இந்த மாதிரி பாத்திரத்தை வந்து எடுத்துக்கிட்டேன். உங்கள் சிலைக்கு ஏற்ற மாதிரி வந்து பாத்திரத்தை சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ களிமண் எடுத்து இந்த மாதிரி வந்து போட ஆரம்பிச்சிட்டேன். இந்த களிமண் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப, அதாவது காஞ்ச மணலாக இருந்துச்சு அப்படின்னா ஈரம் தண்ணியை வந்து கலந்து வந்து குழச்சிக்கோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா தெரியும், அங்கே எடுக்கும் போலேயே ரொம்ப நைஸாக தான் இருந்துச்சு. அதில் என்ன நீங்கள் இதை இன்னும் திரிக்கணும், அப்படின்னா தான் கரெக்டாக இருக்கும். சரி, ஓகே, இதை வந்து நம்ம வந்து சமப்படுத்திக்கலாம். இந்த மாதிரி வச்சு நான் வந்து எல்லாத்தையும் வந்து சமப்படுத்திக்கிறேன். இந்த மாதிரி இப்போ சமப்படுத்தியாச்சு. சமப்படுத்தினதுக்கு அடுத்து சிலையை வந்து மோல்டு பண்ண போகிறோம். ஒன்று வந்து முருகர் சிலையை வந்து பண்ண போகிறோம். அதுக்கடுத்து பிள்ளையார் சிலையை வந்து பண்ண போகிறோம். இந்த 2 சிலையை வந்து பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஆயில் வந்து அப்ளை பண்ணணும். ஆயில் வந்து எந்த ஆயில் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா எதுனாலும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். போன வீடியோவில் வந்து எந்த ஆயில் தான் பர்டிகுலராக அப்ளை பண்ணணும்னு நிறையா ஃப்ரெண்ட்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க. நீங்கள் உங்களுக்கு வீட்டில் என்ன ஆயில் இருந்தாலும் அதை அப்ளை பண்ணிக்கலாம். நான் தேங்காய் எண்ணெய் தான் அப்ளை பண்ணுறேன். நல்லா அப்ளை பண்ணிக்கலாம். சிலையில் எல்லா இடமும் இருக்கிற மாதிரி வந்து நல்லா அப்ளை பண்ணிக்கலாம். இல்லைன்னா மண் வந்து ஒட்டிடும். ஸோ அதனால தான். இப்போ வந்து பார்த்திங்கன்னா தெரியும், நம்ம வந்து எல்லாத்தையும் வந்து அப்ளை பண்ணியாச்சு. இப்போ வந்து மோல்டு வந்து பண்ண போகிறோம். அப்படியே மெதுவாக வச்சு சமமாக வந்து அழுத்துங்க. இப்போ வந்து சமமாக அந்த மாதிரி அழுத்தி வச்சிங்க அப்படின்னா சிலை வந்து அழகாக வந்து உள்ளே போகும். அப்போ மூலம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து எடுக்கும் போல வந்து பார்த்திங்கன்னா அந்த சிலை வந்து கொஞ்சம் கூட அந்த இது இல்லாமல் கரெக்டாக வந்து நம்மளுக்கு வந்து வரும். சரி, ஓகே, இதை வந்து மெதுவாக வந்து நம்ம வந்து எடுத்துக்கலாம். நம்ம இந்த மாதிரி வந்து கரெக்டாக வந்து சமமாக அந்த சைடு வந்து வச்சுக்கோங்க. இந்த ப்ராசஸை வந்து ஃபுல்லாக காட்டுறேன், அப்படின்னா தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இந்த 2 சைடும் வச்சு எடுங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் 1 சைடு வந்து பிடிச்சி இழுத்துட்டீங்க அப்படின்னா இன்னொரு சைடில் உள்ளது வந்து சரியாக வந்து வராது. ஸோ அதனால் 2 சைடும் வந்து பார்த்து வந்து எடுத்து வந்து தூக்கிக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா தெரியும், நம்ம வந்து கரெக்டாக வந்து வச்சு சமமாக தூக்கிக்கோங்க. அப்படின்னா தான் வந்து நம்மளுக்கு வந்து மோல்டு வந்து கொஞ்சம் கூட நகராமல் வந்து வரும். ஸோ அதுக்காக தான். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து எண்ணெயை அப்ளை பண்ணனால நம்மளுக்கு வந்து மோல்டு வந்து சூப்பராக வந்துருச்சு. பாருங்கள், விநாயகர் சிலையோட மோல்டு வந்து அப்படியே வந்திருக்காங்க, விநாயகர். சரி, ஓகே, இதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா எதனா நம்ம மோல்டு பண்ண போகிறோமோ அதுக்கு வந்து நீங்கள் இதே ப்ராசஸை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம வந்து முருகர் சிலையை வந்து பண்ண போகிறோம். ஸோ அதனால் வந்து முருகர் சிலைக்கும் அதே மாதிரி ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி சமமாக வந்து வச்சு அழுத்திக்கலாம். அழுத்தினதுக்கு அடுத்து இது இந்த மாதிரியே வந்து மெதுவாக வந்து எடுத்துக்கோங்க. பெரிய சிலையை வந்து பண்ணும் போல் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வந்து எடுக்கணும். அப்படின்னா தான் வந்து நம்மளுக்கு வந்து கரெக்டாக வரும். ஸோ அதை மட்டும் வந்து பார்த்து எடுத்துக்கோங்க. இப்போ வந்து சின்ன சிலைனால இதை வந்து ஈஸியாக வந்து மேலே இருந்து எடுத்தாலே வந்துடும், பார்த்திங்கன்னா தெரியும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு முருகர் சிலையோட மோல்டும் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இனிமேல் இதில் வந்து மெழுகை தான் நம்ம வந்து கரைச்சி வந்து ஊற்ற போகிறோம்.
மெழுகை வந்து ஹீட் பண்ணி ஊற்ற போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு மெழுகுவர்த்தியை வந்து நான் வந்து இந்த மாதிரி வந்து வெட்டிக்கிறேன். நீங்கள் வந்து ஆல்ரெடி வந்து மெழுகுனா எரிய முளை கீழே வந்து வர வேஸ்ட் ஆகும் பார்த்திங்களா, அதெல்லாம் சேகரித்து வச்சுட்டு அதை கூட இந்த மாதிரி வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வந்து நம்ம எல்லாத்தையும் வந்து மெழுகுவர்த்தியை வந்து வச்சுக்கலாம். இப்போ வந்து நம்ம ஹீட் ஏற்ற போகிறோம். நீங்கள் வந்து அடுப்பில் கூட வச்சு ஹீட் ஏற்றிக்கலாம். இப்போ வந்து நான் வந்து ஹீட் வந்து வச்சுக்கிறேன். இப்போ வந்து மெழுகு வந்து கரையிறது உங்களுக்கே தெரியும். வச்ச உடனே லைட்டாக கரைய ஆரம்பிச்சிருச்சு. சரி, ஓகே, கொஞ்சம் ஹீட்டை வந்து கம்மி பண்ணிக்கலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா மெழுகு இதாக இருக்கும். நீங்கள் இதை பண்ணும்போது மாஸ்க் போட்டுக்கோங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா மெழுகு இதை வந்து சுவாசிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு மாதிரியாக இருக்கும். இப்போ இதில் க்ரையான்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கலருக்கு வந்து க்ரையான்ஸை கூட ஆட் பண்ணிக்கோங்க. பார்க்குறதுக்கு வந்து கலர் வந்து சூப்பராக இருக்கும். ஸோ அதனால் இப்போ வந்து க்ரையான்ஸை வந்து கொஞ்சம் கொஞ்சம் அந்த மாதிரி வெட்டி வந்து போட்டுக்கிறேன். க்ரையான்ஸு வந்து பார்த்திங்கன்னா தெரியும், அதுவும் கரைய ஆரம்பிச்சிருச்சு. கரைஞ்சனையும் கலர் வந்து நம்மளுக்கு சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிருச்சு. பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ அதனால் அதுக்கடுத்து இதில் திரி எல்லாமே இருந்ததுன்னா அந்த மாதிரி உள்ளதுன்னா நான் எடுத்துக்கிறேன். தேவையில்லாமல் ஏதாவது டஸ்ட் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா இப்போ இந்த இதிலேயே வந்து எடுத்துக்கோங்க. அப்படின்னா தான் வந்து நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து நம்ம வந்து இந்த மோல்டில் வந்து ஊற்ற போகிறோம். கரெக்டாக வச்சாச்சு. இப்போ வந்து மெதுவாக எடுத்து வந்து ஊற்றிக்கலாம். நம்ம மெதுவாக அந்த மாதிரி ஊற்றினோம் அப்படின்னா சூப்பராக வந்து வரும். இது களிமண்ணால் வந்து ஊற்ற முலையே வந்து மெழுகு வந்து கரெக்டாக வந்து அது என்ன சொல்ல, மெழுகு வந்து அந்த இதாகிடுது. இது வந்து கொஞ்ச நேரத்திலே வந்து நம்மளுக்கு இந்த மோல்டு வந்து செட் ஆயிரும். ஏன்னு பார்த்தீங்கன்னா மெழுகு வந்து இந்த களிமண் வந்து ரொம்ப கூலிங்காக தான் இருக்குது. ஸோ அதனால தான் இப்போ வந்து நம்ம வந்து ஊற்றியாச்சு. இப்போ வந்து முருகர் சிலைக்கும் வந்து நம்ம இதை வந்து ஊற்றிக்கலாம். நம்ம இந்த மாதிரி முருகர் சிலை மேலேயும் வந்து இந்த மாதிரி மெதுவாக வந்து ஊற்றிக்கலாம். நீங்கள் அதுக்கடுத்து எந்தெந்த மோல்டுனா வச்சுருக்கீங்களோ அதை வந்து இது வந்து காய்ச்சிருக்கும் பார்த்திங்களா, இதை வந்து அப்படியே வந்து அது மேலே வந்து ஊற்றிக்கலாம். நம்ம ஊற்றிட்டு இதை வந்து ஒரு 10 நிமிஷம் விட்டாலே போதும், சூப்பராக நம்மளுக்கு ரெடி ஆயிரும். 10 நிமிஷம் வந்து கழித்து வந்து பார்க்கலாம். நம்ம 3 இதில் வந்து நான் வந்து கடைசி ஊற்றியிருக்கேன். இதுக்கு அடுத்து வந்து இதை வந்து நம்ம வந்து எடுக்க போகிறோம். எடுக்கிறதுக்கு வந்து கைட்டை எடுக்காதீங்க. கொஞ்சம் ஏதாவது ஸ்பூன் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து வச்சு மெதுவாக வந்து மேலே தூக்குனீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து அந்த களிமண் வந்து எதுலேயும் ஒட்டாது, கொஞ்சம் அப்படியே வந்து வந்துடும். ஸோ அதனால தான் இப்போ மெதுவாக மேலாப்பில் வந்து தூக்குனீங்க அப்படின்னா பாருங்களேன், அழகாக வந்து வரும். அவ்வளோதாங்க, நம்மளுக்கு வந்து சூப்பராக முருகர் சிலை வந்துருச்சு. பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு, பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது. இதே மாதிரி வந்து விநாயகர் சிலையும் வந்து நம்ம எடுத்துக்கலாம். பாருங்கள், விநாயகரும் அழகாக வந்துட்டாங்க நம்மளுக்கு. பாருங்கள், சூப்பராக இருக்காங்க. அப்படியே நம்ம என்ன சிலையை வச்சோமோ அதே மாதிரியே வந்துட்டாங்க. உண்மையிலேயே களிமண்ணை யூஸ் பண்ணி பண்ணிங்க அப்படின்னா சூப்பராக வருதுங்க. அதுக்கடுத்து இதில் தண்ணியில் நீங்கள் லைட்டாக நனைச்சிட்டு தேவையில்லாத அந்த களிமண்ணை வந்து கொஞ்சம் போல் வந்து இது பண்ணி விட்ருங்க. இந்த மாதிரி களிமண்ணை வந்து இது பண்ணி விட்டிங்க அப்படின்னா நம்மளுக்கு சூப்பரான சிலை வந்து ரெடி ஆயிரும். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா கத்தியை யூஸ் பண்ணி லைட்டாக வெளியே வந்திருக்கும் பார்த்திங்களா, அந்த மெழுகுனா வந்து கத்தியை யூஸ் பண்ணி வந்து அதை வெட்டி எடுத்துருங்க. இந்த மாதிரி வந்து செதுக்கி விட்டுட்டிங்க அப்படின்னா நம்மளுக்கு சூப்பரான சிலை வந்து ரெடி ஆயிரும். இல்லை சைடு இருக்கிறது எல்லாத்தையும் 3 இதுலேயுமே வந்து நான் செதுக்கி விட்றேன். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நம்மளுக்கு எவ்வளோ அழகான சிலைகள் வந்து ரெடி ஆயிடுச்சுன்னு பாருங்கள். இது வந்து நம்மளே முழுக்க செஞ்சது. இதில் வந்து கலராக நீங்கள் க்ரையான்ஸ் வந்து வச்சுட்டு நீங்கள் சூப்பராக வந்து செய்யலாம். நான் லைட்டாக தான் க்ரையான்ஸ் வந்து ஆட் பண்ணதுக்கே இந்த கலர் வந்து நம்மளுக்கு வந்திருக்கு. இன்னும் கொஞ்சம் நிறையா நீங்கள் ஆட் பண்ணி சூப்பராக வந்து பண்ணலாம். இது நீங்கள் செஞ்சது யாருக்குனாலும் வந்து இதை கிஃப்ட் பண்ணலாம். அவங்களுக்கு வந்து நீங்கள் செஞ்சு தரனால வந்து அது ஒரு மறக்க முடியாத ஒரு இதாக இருக்கும். இது கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதை கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நிற்க வச்சா கூட கரெக்டாக தான் நிற்கிறாங்க. சக்ஸஸ். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சா? அந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதை கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மெழுகை யூஸ் பண்ணி ஒரு சூப்பரான சிலை நீங்களே செஞ்சிடலாம். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு நல்ல வீடியோவோட மீட் பண்ணலாம். தேங்க்யூ.